The Legend Saravana Stores in Akshay Trithiyai offers சவரனுக்கு 1000 ரூபாய் தள்ளுபடி மே 12 வரை. ஹெண்டர்சன் வந்து ஓகே ரைட் ஃபைன் டிஃபென்சிங் ஓகே ஆனா அட்டாக்ல ஒரு ஹெண்டர்சனோட ரோல் கான்ட்ரிபியூஷன் கிடையாது. அவர் லீக் வின் பண்ணது சாம்பியன்ஸ் லீக் வின் பண்ணதுலயும் ஹெண்டர்சன் ரோல் பெரிய ரோல். ஃபெபினோ இல்ல ஏன்னா அவரோட ரோல் ரொம்ப பெருசு. அந்த இடத்துல இப்போ எண்டோ சைன் பண்ணியிருந்தாங்க ஆக்சுவலா. ஆனா எண்டோமே நல்லா எண்டோமே ஒரு அபோவ் ஆவரேஜ் தான் நான் சொல்லுவேன். ஆக்சுவலா வந்து நான் மொத்த பெப்போட டீமே வந்து வேற ஒரு டைமென்ஷனுக்கு போறாங்கன்னு நினைச்சேன். டோக்கு, ஃபோடன், ஆல்வாரஸ் எல்லாமே வந்து பேஸ்ல இருந்த பிளேயர்ஸ் இருந்தாங்க. கிரீலிஷ்லாம் பின்னாடி போயிட்டு டோக்கு நிறைய சான்ஸ் கொடுத்தாங்க. ஆனா அதை வந்து கேபிட்டலைஸ் பண்ணிட்டாரா டோக்குன்னு கேட்டா இல்ல. அந்த டீம் வந்து என்ன சொல்றது, எங்கேயுமே கம்பீட் பண்ணாம இருந்தாங்கன்னா நான் எல்லாத்தையும் ஃபிளாப்னு கூட சொல்லிடுவேன். அந்த டீம் வந்து எல்லா இடத்துலயும் கம்பீட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு வந்து ஏதோ ஒரு இடத்துல வந்து கோச்சஸ் அங்க பாருங்க கம்பீட் பண்றதுக்குலாம் கோச்சஸ் கான்ட்ரிபியூட்டே பண்ணல. ஒனானா வந்து நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்காப்ல. பட் ஆனால் லீக்ல வந்து டாப் 5 கோல் கீப்பர்கள் எடுத்து ஸ்டாட்ஸ்குள்ள பார்த்தீங்கன்னா டாப் 5 இருப்பார். அதான் முக்கியமான விஷயம். ஒன் இண்டியா ஹவுஸ் ஆட் நேயர்களுக்கு வணக்கம். வெல்கம் பேக் டு ட்ரிபிள் பாஸ் அண்ட் ஷூட். லிவர்பூல் ஷோபஸ்லாய் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆக்சுவலா இவங்களும் திருப்பி இந்த பக்கம் வந்துச்சுன்னா அவங்க இன்ஸ்டன்ட் ஹிட்டா இருந்தாங்க எல்லாருமே ஸ்டார்டிங் சீசன்ல வந்து. ஆனா கன்சிஸ்டன்டா மொத்தமா டீமை கொண்டு போனாங்களான்னு கேட்டீங்கன்னா இல்ல. இவர் நூனஸ் லாஸ்ட் சீசன் வாங்கிட்டாங்க. சபஸ்லாய் வந்து பெருசா எதிர்பார்க்கப்பட்ட ஒரு இது ரீப்ளேஸ் பண்ணுவான்னு சொல்லிட்டு ஓப்பனிங்ல நல்லா தான் இருந்தாங்க. அபோவ் ஆவரேஜ் அவ்வளவுதான். அவங்க டைட்டில் லீக் ரேஸ்ல வச்சது வந்து அவங்க ரீசன் இருந்தாரு. ஷோபஸ்லாய் ஒரு பெரிய ரீசன் தான் என்ன கேட்டா. ஷோபஸ்லாயோட கேம் வந்து என்ன சொல்றது, அந்த நான் யூஸ்வலா என்ன ஷோபஸ்லாய் வந்து இது ஒரு கிளாப்போட அந்த மென்டாலிட்டி சபோஸ்லாய், லூயிஸ் டியாஸ் அந்த மாதிரி பிளேயர்ஸ் எல்லாம், மெக்கலிஸ்டர் எல்லாம் எண்டோ எல்லாருமே வந்து காப்போட மென்டாலிட்டி அடாப்ட் பண்ணி உள்ள இருந்தாங்க. அவங்க எல்லாருமே அபோவ் ஆவரேஜ்க்குள்ள உட்கார்ந்துப்பாங்க. ஏன்னா ஆனா கன்சிஸ்டன்டா கொண்டு போனாங்க கேட்டீங்கன்னா இல்லன்னு சொல்லிட்டு கடைசி எண்ட்ல வந்து ஆவரேஜ்ல நிப்பாங்க. அந்த மாதிரி பிளேயர்ஸா தான் இருந்தாங்க. நான் ஆக்சுவலா அந்த டைம் லிவர்பூலோட மிட்ஃபீல்ட் வந்து எப்பவும் பாக்குறதுக்கு சிரிப்பா இருக்கும். ஏன்னா ஃபெபினோ இருப்பாரு, சூப்பரா விளையாடுவாரு. ஓகே ரைட் ஃபைன். இன்னொன்னு வந்து இங்க யாரு ஹெண்டர்சன், இந்த யாரு கர்டிஸ் ஜோன்ஸ் இந்த மாதிரி இருக்கும். ஹெண்டர்சன் வந்து ஓகே ரைட் ஃபைன் டிஃபென்சிங் ஓகே ஆனா அட்டாக்ல ஒரு ஹெண்டர்சனோட ரோல் கான்ட்ரிபியூஷன் கிடையாது. அவர் லீக் வின் பண்ணது சாம்பியன்ஸ் லீக் வின் பண்ணதுலயும் ஹெண்டர்சன் ரோல் பெரிய ரோல். ஆமா. ஆனா அதுக்கு அப்புறம் அவரால ஒரு பெரிய கான்ட்ரிபியூஷன் பண்ண முடியல. துரத்தி அமிச்சது ஹெண்டர்சன். அதான் இப்போ ஆனா அந்த ஒரு இதை ஷோபஸ்லாய் கண்டிப்பா இது பண்ணாரு. ஏன்னா நல்லா கிரியேட் பண்ணாரு. நிறைய சான்சஸ் வந்து அவரே உள்ள கொண்டு போற விஷயம் அது எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஸ்டார்டிங்ல இருந்துச்சு. பட் லீக் டிஃபைனிங் என்ன சொல்றது, பெரிய ஒரு ஸ்டார் உள்ள வந்துட்டாரு, டிஃபைன் பண்ணிட்டாரு, மாறிட்டாரு. அந்த மாதிரிலாம் இல்ல. அந்த மாதிரி இல்ல. இப்ப பாமர் வந்து ஒரு பெரிய யாருமே எதிர்பார்க்காத ஒரு இன்ஸ்டன்ட் ஹிட் அந்த மாதிரி ஒரு டாமினேட்டிங் கான்ட்ரிபியூஷன்லாம் யாருமே இல்ல. லிவர்பூல்ல வந்து மொத்த டீம்லயும் யாருமே டாமினேட்டிங் கான்ட்ரிபியூஷன் கிடையாது. ஏன்னா அங்க பெஞ்ச் மார்க் பெருசு. சாலா, அதுக்கப்புறம் வந்து இவர் அவர் பேர் என்ன சேன், ஃபிர்மினியோன்ற மாதிரி பெஞ்ச் மார்க் பெருசுங்க. ஆமா அந்த மாதிரி இல்ல. அடுத்தது வந்து மெக்காலிஸ்டர் வந்து நான் இன்ஸ்டன்ட் ஹிட் சொல்லுவேன். ஏன்னா அந்த டீம் ஓகே. எனக்கு ஆக்சுவலா அந்த டீம்ல வந்து யாரு இவர் ஃபெபினோ இருக்க மாட்டாரு. ஃபெபினோ இல்ல ஏன்னா அவரோட ரோல் ரொம்ப பெருசு. அந்த இடத்துல இப்போ எண்டோ சைன் பண்ணியிருந்தாங்க ஆக்சுவலா. ஏன்னா எண்டோமே நல்லா எண்டோமே ஒரு அபோவ் ஆவரேஜ் தான் நான் சொல்லுவேன். நான் கேட்டா எண்டோ வந்து அபோவ் ஆவரேஜ் சொல்லுவேன். ஏன்னா எண்டோ சொல்லிட்டு மெக்காலிஸ்டர் வரேன். எண்டோ வந்து அபோவ் ஆவரேஜ் சொல்லுவேன். ஏன்னா கைசடோ லாவியான் 2 பேர் ட்ரை பண்ணாங்க, 2 பேருமே கிடைக்கல. பெல்லிங்ஹாம் ட்ரை பண்ணாங்க, அவரும் கிடைக்கல. பெல்லிங்ஹாம் எல்லாம் ஷோபஸ்லாய் வந்தாரு எனக்கு தெரிஞ்சு. ஆனா அதெல்லாம் பண்ணிட்டாரு. எண்டோ வந்து உண்மையாவே என்ன கேட்டா நிறைய டைம்ல இம்ப்ரெஸ் பண்ணியிருக்காரு. அவரோட அந்த டிஃபென்ஸ் வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு என்ன சொல்ற ஒரு ட்ரெடிஷனல் சிடிஎம் மாதிரியான ரோல் வந்து நிறைய டைம் பழைய மக்களி பார்த்த மாதிரி இருந்துச்சு உங்களுக்கு. அவ்வளவா சொல்ல மாட்டேன், ஒத்துக்க மாட்டீங்க. எண்டோ வந்து டெஃபினட்டா ஒரு மக்களி ரோல் என்னன்னா, மக்களி ரோல் வந்து அங்க ஷீல்டு மட்டும் தான் இருக்கும். அது எண்டோ அந்த ரோல் மாதிரி தான் இருந்துச்சு. இப்ப போயிட்டு டபுள் பிவட் மாதிரில போயிட்டு வர மாதிரிலாம் இல்ல. எண்டோ ரோல் வந்து அங்கேயே தான் இருந்த மாதிரி. மெக்கலிஸ்டர் தான் போயிட்டு வந்துட்டு இருந்தாரு. மெக்கலிஸ்டர் பிரச்சனை இருக்கு. மெக்கலிஸ்டர் வந்து அதே தான் சேம் பிரச்சனை. நான் டிசாசி சொன்ன மாதிரி, கால்வில் சொன்ன மாதிரி மெக்கலிஸ்டர் இருக்க பொசிஷன் வந்து பாலை ரீடைன் பண்ணி பிரஷர்ல வந்து ஒழுங்கான பாஸ் கொடுக்குறது. அவரோட ப்ரெஷர் ஆச்சுன்னா பால் அவர் யாராவது ப்ரெஸ் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா அவரோட பால் ரிட்டென்ஷன் கெப்பாசிட்டியும் சரி, பால் பாசிங் கெப்பாசிட்டி வந்து கொஸ்டினபிள் மெக்கலிஸ்டர். அதனால அவர் இன்ஸ்டன்ட் ஹிட்டான சொல்ல முடியாது. ஏன்னா பிகாஸ் நிறைய மேட்ச் அப்சர்வ் பண்ணதுல வந்து அவர் வந்து பாலை அது அந்த அவர் லூஸ் பண்ற பால் வந்து இல்ல தோக்கர் அடிச்சு வின் பண்ணுச்சு அப்படின்றது இருக்காது. பட் ஆனா வந்து ஒரு ஃபார்வர்ட் திங்கிங்கா இன்டென்ஷன் பால் ஹோல்ட் பண்ணி பண்றாரா அந்த குவாலிட்டியில இருந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா இல்ல. மெக்கலிஸ்டர் அந்த பிரஸ்ல வந்து நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சு அவர்கிட்ட. 2 பிளேயர் தொடர்ந்து ஒரு பிரஸ் பண்ணிட்டாங்கன்னா அவர் பால் வந்து எங்க அடிக்கிறான்னு பாருங்க. கரெக்டா அவர் இன்டென்ட் பண்ணி அடிக்கிறாரா இல்லாட்டி பால் வந்து பேக்ல அடிக்கிறாரா இல்லன்னு பாருங்க. மெக்கலிஸ்டர் வந்து அதனால அந்த இதுக்கு கொண்டு போக முடியாது. பட் அந்த லிவர்பூல் சைடு வந்து போன சீசன் டிசாஸ்டர்ல இருந்து இல்ல, ஒரு பெரிய இடத்துக்கு கொண்டு வந்துட்டார்ல. ஆமா, ஆல்மோஸ்ட் அது ஆவரேஜ் தான். ஆவரேஜ் என்ன கேட்டா நான் இன்ஸ்டன்ட் ஹிட் தான் சொல்லுவேன்.
நீங்க அபோவாருன்னு சொன்னீங்கன்னா above நீங்க அடி average. வாங்கிக்கங்க. ஆனா என்னால வாங்க above முடியாது. average தான் மெக்கானிக்ஸ். ஏங்க அந்த அங்க வந்து இன்ஸ்டன்ட் ஹிட் யாருமே என்னால சொல்ல முடியல. இன்ஸ்டன்ட் ஹிட் ஓகே. எங்க அந்த இடத்துல சொல்ல முடியல. இல்ல அந்த என்ன டீம் கேட்டேன்னா டீம் கிட்ட வந்து நீங்க கார்போ கப்ப வந்து நீங்க ம், காட்டி ஓகே கார்போ கப் பாருங்க ம், அப்படின்னு சொல்ல முடியாது எனக்கு தெரிஞ்சு. ம், டீம் வந்து பாட்டில் பண்ணியிருக்காங்க. ம். ஆல்மோஸ்ட் லீக. ஆமா லீக 7 பாட்டில். பாயிண்ட் 8 பாயிண்ட் ம், ம். டிஃபரன்ஸ் ஆமா, வந்து ஆமா, பாட்டில் ஆமா, பண்ணியிருக்காங்க. ஆமா. அதுக்கு எல்லாமே இவங்க எல்லாமே காரணம் தான். ம். கோச்சோட சேர்த்து இவங்க எல்லாம் காரணம் தான். எஃப்ஏ கப்பு ஆமா தெரியும் உங்களுக்கு என்ன தோத்துட்டாங்க. ஆமா. நடந்துச்சு. அது எந்த டீம் கிட்ட தோத்தாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? நேத்து எப்படிப்பட்ட டீம் கிட்ட ஐயோ! தோத்தாங்க? இப்ப நெனச்சுப்பாங்க, டேய் இந்த டீமோடயா தோத்தீங்க எப்படிப்பட்ட அப்படின்னு. டீம் கிட்ட தோத்தாங்க? அந்த இன்டென்ஷன் இல்லாம போச்சுல அது. ம். இத்தனைக்கும் வந்து அவங்க இன்ஜுரிஸ் வந்து ரொம்ப கம்மியா தான் இருந்துச்சு லிவர்பூல்க்கு. ஓகே. மத்த டீம் சாலாவுக்கு வந்து ம். எங்க செல்சி ஆர் மேன் யூ கம்பேர் பண்ணா கம்மி அவங்களுக்கு. செல்சி மேன் யூ கம்பேர் பண்ணா ரொம்ப கம்மி அவங்க ம். இன்ஜுரிஸ் வந்து. நம்ம ஸ்டார்ட்டிங்ல பேசுவோம். இன்ஜுரிஸ் பண்ணா அவங்க எப்படி இருப்பாங்கன்னு ம். தெரியல. ஆனா அவங்க ஆல்மோஸ்ட் இன்ஜுரிஸ் இல்லாம சேவ் பண்ணாங்க. டிஃபென்ஸ் ஓகே. பட் ஆனா அட்டாக்ல ஜோட்டா இல்லாதது ஒரு பெரிய இதா இருந்துச்சு. ஜோட்டாவோட எனக்கு ஜோட்டா வந்து பெருசா அவங்க ம். என்ன சொல்றது? டிரான்சிஷன் பீரியட்ல ஜோட்டா இருந்தாரு. ம். ஜோட்டாவோட கான்ட்ரிபியூஷன் வந்து ரொம்ப டைரக்ட்டா இருக்கும். ம். டியாஸ் வந்து ஆல்மோஸ்ட் அபார்ட் ஃப்ரம் கோல் கான்ட்ரிபியூஷன் ஆனா அந்த பிரஸ் அந்த ம். இன்டென்சிட்டி வந்து டியாஸ் கிட்ட இருந்துச்சு. இருந்துச்சு. ஜோட்டாவோட இன்டென்சிட்டி ஆ. ஆல்மோஸ்ட் ஃபிர்மினியோட இன்டென்சிட்டியுமே ஜோட்டா கிட்ட இருந்துச்சு. ம். டியாஸ் கிட்ட இருந்துச்சு. ம். ஆனா டியாஸ் வந்து ஃபைனல் தேர்ட்ல வந்து கோலே அடிக்க மாட்டாரு. பெருசா ம். எதுவும் கான்ட்ரிபியூட் பண்ண மாட்டாரு. என் தலைய ப்ராடக்ட் தான் தலைய பிரச்சனை. எந்திரிச்சு பார்த்து பாஸ் பண்ண மாட்டாரு. அந்த மாதிரி இருக்கும். ம். டியாஸோட நீங்க அசிஸ்ட் இந்த ரெக்கார்ட்ல எடுத்து பாருங்க. டியாஸ் வந்து ஒரு நல்ல கோல் ஸ்கோரிங் ஆப்பர்ச்சுனிட்டி இடத்துல போய் ம். நின்னுப்பாரு. அவர் மத்தவங்களுக்கு குடுத்திருந்தாலும் சரி, இல்ல கொஞ்சம் எந்திரிச்சு பார்த்திருந்தாலும் சரி, ம். அவர் பெர்ஃபார்ம் பண்றாரு. பட் ஆனா அந்த ஒரு மாரி என்ன சொல்றது? ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட்பால் மென்டாலிட்டில ஆடுற பிளேயர் வந்து கிளாப்புக்கு தேவை. தேவை. அவரும் டியாஸ் போன சீசன் சைன் ஆமா பண்ணாங்கல்ல. போன சீசன். அவர் அபவ் ஆவரேஜ் தான் நான் ஆமா. சொல்லுவேன். ஓகே. யாருமே இன்ஸ்டன்ட் ஹிட் சொல்ல மாட்டேன். அபவ் ஆவரேஜ் தான். ம். பட் நான் எதிர்பார்த்த பெருசா வந்து இந்த வருஷம் இன்னும் நல்லா ஸ்டார் ஆவார்னு ம். நினைச்சேன். நூனஸோட கான்ட்ரிபியூஷன் ஓகே கான்ட்ரிபியூஷன் ஆனா அவரு அது போன வருஷம். போன வருஷம் தான். பட் என்ன சொல்றது? நான் வந்து இந்த வாட்டி பயங்கர ஸ்டாரா இருப்பார்னு நினைச்சேன். இந்த சீசன்ல. இந்த சீசன் ஓகே. நூனஸ் வந்து பயங்கர ஸ்டாரா டாரஸோட கான்ட்ரிபியூஷன் மாதிரி இருக்க போகுதுன்னு நினைச்சேன் நானு. அவ்வளோலாம் எதிர்பார்க்க கூடாது. இல்ல அது உங்க தப்பு. ஆக்சுவலா என்னன்னா அவருக்கு அந்த பொசிஷன்ல போய் ம். நிப்பாரு. ம். அவரோட மூவ்மெண்ட் வந்து வெரி குட் மூவ்மெண்ட் ம். லீக்ல வந்து இப்ப இருக்க லீக்ல வந்து ம். மூவ்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, செம்ம மூவ்மெண்ட் ம். இருக்கும் அவர்ட்ட. ஆனா கஷ்டமான கோல் அடிப்பான் மனுஷன். ஆமா. டாப் இன் முடிக்க மாட்டாரு. ஈஸியா அதான் பிரச்சனை. விட்டுருவாப்ல. அவன் டாப் இன் பண்ண கோல்ஸ் எடுத்து 20 கோல் தாண்டி இருப்பான் இந்நேரம். ஹாலண்டுக்கு போட்டி ஆமா, கொடுத்துட்டு கண்டிப்பா. வாய்ப்பே இருக்கு. ம். அவன் அதெல்லாம் மிஸ் பண்ணிட்டான். மேபி நெக்ஸ்ட் சீசன் அது ம். புது கோச் வராங்க என்ன பண்றாங்க தெரியல. நூனஸ் வந்து ஒரு நல்ல ம். டேலண்ட், சூப்பர் டேலண்ட். ம். அடுத்தபடி பார்த்தா சிட்டி. குவார்டியோல். உங்க ஆடியோ குவார்டியோல் கேட்டா அபோவ் ஆவரேஜ் தான். அவங்க டீம்ல எல்லாருமே இன்ஸ்டன்ட் அவ்வளவு ஹிட்லாம் சொல்ல முடியாது டக்குன்னு. அவங்க டீம்ல வந்து அவங்க சில பிளேயர்ஸ்லாம் வாங்கி அப்படியே வச்சுக்கிட்டாங்க. அந்த ஆமா. மாதிரி அந்த இவர்லாம் அடுத்தது வந்து டோக்கு. டோக்கு என்ன கேட்டா அபோவ் ஆவரேஜ். இன்ஸ்டன்ட் ஹிட்னு ஏன்னா அவர் டோக்கு அவ்வளோ நான் பெருசா பெரிய லெவல்ல எதிர்பார்த்தேன். விளையாடல. டோக்கு நான் பெருசா எதிர்பார்த்தேன். ம். ஆவரேஜ் தான் சொல்லுவேன். டோக்கு வந்து ஆக்சுவலா வந்து நான் மொத்த பெப்போட டீமே வந்து வேற ஒரு ம். டைமென்ஷனுக்கு போறாங்கன்னு நினைச்சேன். ம். டோக்கு, ஃபோடன், ம். ஆல்வாரஸ் எல்லாமே வந்து பேஸ்ல இருந்த பிளேயர்ஸா ம். இருந்தாங்க. ம். ம். கிரீலிஷ்லாம் பின்னாடி போயிட்டு ம். டோக்குக்கு நிறைய சான்ஸ் கொடுத்தாங்க. ம். ஆனா அத வந்து கேபிட்டலைஸ் பண்ணிட்டாரா டோக்குன்னு கேட்டா இல்ல. இல்ல. ஓகே. அதாவது அந்த இதுல தான் ஆவரேஜ் ஆ, வச்சு ஆ, பண்ணாரு. ஆ. ஏன்னா கிரீலிஷ தூக்கிட்டு ம். கிரீலிஷ் வந்து அதுக்கப்புறம் வந்து பெர்னார்டோ சில்வா கூட சில சமயம் வந்து வெளில ம். ம். அப்படி ம். வச்சுட்டு டோக்குக்கு வந்து நிறைய சான்சஸ் இந்த ஸ்டார்டிங்ல ஸ்டார்டிங் எண்ட்ல கொடுத்தாங்க. ம். ஸ்டார்டிங் ஸ்டார்டிங்ல ஆக்சுவலா குடுத்தாங்க. ஸ்டார்டிங்ல வந்து ரெண்டு மூணு நிறைய வந்தாரு. உள்ள வருவாரு, சப்ஸ்டிட்யூட்ல வருவாரு. ம். எண்ட்ல அந்த டிசம்பருக்கு அப்புறம் நிறைய சான்சஸ் வந்து ம். ம். ஓப்பனிங் ம். கொடுத்தாங்க. பட் ஆனா அத கேபிட்டலைஸ் பண்ணி அவர் கான்ட்ரிபியூட் பட் ஆனா பண்ணிட்டாரு. சில மேட்சஸ் அவர் சிங்கிள் ஹேண்டடா மாத்தி குடுத்திருக்காருல்ல. இல்ல நான் என்ன சொல்றேன்னா, இல்ல அவரை வந்து ஆவரேஜ் கேட்டகரியில வச்சுக்கிறேன். ம். பட் ஆனா அந்த சைனிங் வந்து பெருசா எதிர்பார்க்கப்பட்ட சைனிங். ம். அந்த சிட்டியோட செட்டப் ம். இருக்குல்ல. ஆமா. செட்டப்ல வந்து மேபி கெவின் டி புரைனே இல்லன்னு அந்த ம். அந்த கான்ட்ரிபியூஷன் வந்து சப்ளை பண்றதுக்கு ஆள் இல்லன்றதுனால ம். மேபி சொல்லலாம். பட் நான் பெருசா எதிர்பார்த்தேன் டோக்குட்ட. ஓகே. டோக்கு இன்னுமே நான் அடுத்த சீசன் பெருசா பெர்ஃபார்ம் பண்ணணும்னு எதிர்பார்க்கிறேன் டோக்குட்ட. ஓகே. ஏன்னா வந்து டொக்கு வந்து இன்ஸ்டன்ட்ல கேமை மாத்தக்கூடிய ஒரு ம். ம். ஆமா. கெபாசிட்டி இருக்கு. டைரக்டான பிளேயர். Direct-ஆன லைக் டக்குன்னு வந்தோனே கோல். அதுக்கப்புறம் வந்து லோ சென்டர் ஆஃப் கிராவிட்டி. ம். அங்க லோ சென்டர் ஆஃப் கிராவிட்டி தான் சிட்டி ஃபுல்லாவே இருப்பாங்க. ம். ஹாலண்ட தவிர நீங்க மத்த எல்லாரும் பாருங்க லோ சென்டர் ஆஃப் கிராவிட்டில இருப்பாங்க. ஆமா. பெர்னார்டோ ஃபோடன். சில்வா, ஃபோடன், ம். அதுக்கப்புறம் கிரீலிஷ் ஆமா. எல்லாருமே வந்து ரொம்ப பெரிய அபோவ் 6ல இருக்க மாட்டாங்க. ம். ம். ஃபோடன் மேபி 6 நினைக்கிறேன். ம். எல்லாமே லோ சென்டர் ஆஃப் கிராவிட்டி. ஃபோடனுமே அவ்வளவு ஹைட் கிடையாது. அதான் 5'11", 5'10" அந்த அந்த மாதிரி. அகுரோ டைப் ஆஃப் ம். லோ சென்டர் ஆஃப் கிராவிட்டி இருக்க ஓகே. பிளேயர்ஸ் வந்து எல்லாருமே பால் பிளேயிங்கா இருப்பாங்க. ம். அவங்க செலக்ட் பண்ண கோச்சஸ் பெருசா பெர்ஃபார்ம் ம். பண்ணல. பட் யா. அந்த டீம்ல பெர்ஃபார்ம் பண்ணல. ம். கோச்சிச் வந்து அந்த டீம்ல பெர்ஃபார்ம் பண்ணல. ம். ஆனா அந்த இது நான் பெருசா டோக்குட்ட எதிர்பார்த்தேன். டொக்கு தான் இந்த ஓகே. சீசன் டிஃபைன் பண்ண போறேன்னு நினைச்சேன். ஓகே. ஆனா அந்த ஆனா மேபி லைக் அந்த அளவுக்கு வரல. அந்த அளவுக்கு வரல. மேபி ஓகே ஆவரேஜ் கூட நான் ஆவரேஜ் அக்செப்ட் தான். பண்ணிக்க முடியும். ம். அடுத்து லாஸ்ட் வந்து கோவாசிச். கோவாசிஸ் ஃப்ளாப். கோவாசிஸ் வந்து ஃப்ளாப்னு போயிட்டீங்களா? ஆமா ஏன் எதுவுமே பண்ணலங்க. ஆக்சுவலா அவங்க கோவாசிஸ் யாருக்காக குண்டகன் ரோல் லைக் பிலோ ஆவரேஜ் கூட வச்சுக்கலாம். பிலோ ஆவரேஜ் தான். பிலோ குண்டகன் ஆவரேஜ். அந்த டீம் வந்து என்ன சொல்றது எங்கேயுமே கம்பீட் பண்ணாம ம். இருந்தாங்கன்னா நான் எல்லாத்தையும் ஃப்ளாப்னு கூட சொல்லிடுவேன். ம். அந்த டீம் வந்து எல்லா இடத்துலயும் கம்பீட் பண்ணிட்டு இருக்காங்க. ம். அதுக்கு வந்து ஏதோ ஒரு இடத்துல வந்து கோவாசிச் அங்க பாருங்க. கம்பீட் பண்றதுக்குலாம் கோவாசிச் கான்ட்ரிபியூட்டே பண்ணல. அப்படி சொல்லாதீங்க. கோவாசிச் எப்ப கொண்டு வருவாங்கன்னா அவங்களோட
இதை வந்து டிஃபெண்ட் பண்றதுக்கு வருவாங்க, லீடர் டிஃபெண்ட் பண்றதுக்கு கோச் கொண்டு வருவாங்க, அந்த ரோலை வந்து அவர் பெர்ஃபார்ம் பண்றாரு. அவங்க அந்த பெரிய பிரச்சனை வந்து மேத்யூ நூனஸா அவர் தான் பெரிய பிரச்சனை. அவர் விளையாடவே இல்லை. ஏன் கொடுக்கல? ஆக்சுவலா வந்து போன வருஷம் சீசன் வுல்வ்ஸ் தானே நிறைய டிமாண்ட் இருந்துச்சு, அவர் தான் ஃப்ளாப் இருக்குது இல்லையா? ஆனா அவர் விளையாட சான்ஸ் இல்லையா? அதான பிரச்சனை. பெரிய லெவல் சான்ஸ் கொடுத்தாங்க. 10 மேட்ச்க்குள்ள ஆடி இருப்பாரு. ஆமா, இன்ஜூரி கூட கிடையாதுங்க அவரு. ஆமா, இன்ஜூரி கூட கிடையாது, கொடுத்தாங்க. அது பெப்போட ஃப்ளாப்னு சொல்ல. அடுத்து மான்செஸ்டர் யுனைட்டட். சரி, இதுல தான் நிறைய பேர் அடிக்க போறாங்க நம்மள. ஸ்டார்டிங் வித் நம்பர் 7 மேசன் மவுண்ட். மேசன் மவுண்ட் ஃப்ளாப்புங்க. எங்க கொடுக்குறது ஃப்ளாப் தாங்க. நேத்து மேட்சை பார்த்துட்டு அவர் வந்துட்டு நம்ம பேச முடியாதுங்க. எப்படிங்க சொல்றது? மேசன் மவுண்ட் ஸ்டார்டிங் அந்த டீமே டிசைட்ல இருக்கு. அந்த டீமுக்குள்ள மேசன் மவுண்ட் வந்து பிளேயரா அப்படின்னு கேட்டீங்க, ஓகே தான், இல்ல நல்ல பிளேயர் தான் இல்லன்னு சொல்ல மாட்டேன். ஆக்சுவலா நான் மேசன் மவுண்ட்க்கு ஒரு சின்ன இது கொடுப்பேன். என்னன்னா, ஒரு இன்ஜுரில இருந்து வராரு. அவர் இந்த டீம்ல வந்து இன்னும் ஃபுல் ஃபிட்னஸ்க்கு அவர் வந்து கடைசி வரைக்கும் வரல. இந்த சீசன் ஃப்ளாப்னு சொல்ல வேண்டியதான். நேத்து நான் இன்னுமே நம்புறேன் மேசன் மவுண்ட் ப்ரூனோவோட அந்த காம்போ மிட்ஃபீல்ட்ல வந்து பெரிய சேஞ்ச் கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு காம்போ. எனக்கு மேசன் மவுண்ட் வந்து நான் இந்த சீசன் ஸ்டார்டிங்ல ஒருத்தன் அந்த வாயை விட்டேங்க, சரியான அடி வாங்கினேன். மேசன் மவுண்ட் வந்து மிட் டேபிள் கிளப்புக்கு போயிட்டா அவரோட ரிவைவ் ஆவார்னு தோணுது எனக்கு. ஏதோ ஒரு மிட் டேபிள் கிளப்புக்கு மேசன் மவுண்ட் இன்னுமே மேன்யூவை காப்பாத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நான் இந்த சீசன் நான் அவரோட எனக்கு என்னதான் இல்ல அவரோட கரியருக்கு வந்து மேன் யுனைடெட் கரெக்டா இருக்குமான்னு தெரியல எனக்கு. ஓகே, இங்கிலாந்துல விளையாட ஆளு அவர் வந்து திருப்பி ஒரு மிட் கிளப்புக்கு போயிட்டு அவரோட ஃபார்ம் இப்ப இவர் ஆல்மோஸ்ட் வந்து பார்க்லி மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. பார்க்லி வந்து லூட்டன்ல வந்து ஸ்டாண்டர்ட் பெர்ஃபார்மர் இந்த லீக் டுடே திஸ் சீசன் அவங்கள கூட்டு போவாங்களா இல்லையான்னு தெரியல எனக்கு. யூரோப் பட் ஆனா வந்து ஸ்டாண்டர்ட் பெர்ஃபார்மர் இந்த சீசன் ஃபுல்லாவே. அப்படி எனக்கு அந்த மாதிரி மேசன் மவுண்ட் வந்து வேற எங்கேயோ போயிட்டு த்ரைவ் ஆவார்னு தோணுது எனக்கு. இல்ல, எனக்கு இப்போ இந்த சீசன்ல இந்த கேப் இருக்குல்ல, இந்த யூரோஸ் அவர் கண்டிப்பா வாய்ப்பே கிடையாது, யூஸ் சான்ஸே கிடையாது, கண்டிப்பா போக மாட்டாரு. அந்த ஒரு கேப்பை வந்து அவர் ஃபுல் ஃபிட்னஸ் அடைஞ்சிட்டாரு அப்படின்னா அதுக்கப்புறம் அடுத்த சீசன் வந்து அவருக்கான சீசனா இருக்கும் அப்படின்னு நம்புறேன். இன்னும் ப்ரெஷர் தான் போகும். 3 மேட்ச் விளையாடலன்னா தூக்கி ஓரமா வச்சிருவாங்க. நான் ஏன் சொல்றேன்னா, ஒரு மிட் டேபிள் கிளப்ல வந்து 3 மேட்ச் ஆடிட்டு பெர்ஃபார்ம் ஒழுங்கா பண்ணலாம், அடுத்து 4th மேட்ச் வாய்ப்பு கிடைக்கும். இங்க யுனைடெட்ல வந்து அப்படி கிடையாதுன்னு நினைக்கிறேன். அவரோட இன்ஜுரில இருந்து வெளியே வருது. யோசிச்சு பாருங்க, டிம்பரை வந்து சீக்கிரத்துல இன்னும் கூட விடல அவங்க. டிம்பரை விட்டு ஒரு 3 மேட்ச் அடி வாங்க விட முடியாது அவங்களால. டிம்பர் வந்து இன்னுமே வந்து ஒரு மேட்ச் போயிடுச்சுனா கூட முடிஞ்சது. ஒரு மேட்ச் போயிடுச்சாலுமே ப்ரெஷர் வந்து எந்த மிஸ்டேக்ஸ் பார்க்க ஆரம்பிக்கிறான்னு சொல்லிட்டு. இதான் பிக் டீம் விளையாடும் போது ப்ரெஷர் இருக்கும். அந்த பிக் டீம் விளையாடுற ப்ரெஷருக்கு வந்து மென்டாலிட்டி இருக்கா இல்லையான்றது. ஏன்னா அப்படி இருந்தா அங்கேயே இருந்திருப்பாரு. செல்சில இருந்திருக்கணுமே. செல்சில எல்லாரும் விக்க பார்த்தாங்க அப்படின்னு சொல்ல நான். ஸோ அடுத்து வந்து ஹாய்லண்ட் வந்து நான் ஆவரேஜ் சொல்லுவேன். நான் இன்னும் above average தான். என்ன பிரச்சனைனா லீக மட்டும் பார்க்க முடியாது. சாம்பியன்ஸ் லீக்ல வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. அவங்கள காப்பாத்திருக்காரு நிறைய இடத்துல வந்து. லீக்ல வந்து இன்னும் ஹாய்லண்ட் வந்து நூனஸ் மாதிரி தான் நம்புறேன் நான். ஓகே, ஹாய்லண்ட் வந்து இந்த சீசன் நான் பெருசா எதிர்பார்க்கல. 10-12 கோல்ஸ் அப்படி தான் எதிர்பார்த்தேன் நான் ஹாய்லண்ட்ட. அடுத்த சீசன் வந்து ப்ராப்பர் சப்ளை இருந்து அவர் ஆக்சுவலா வந்து அவரும் ஒரு பெரிய மான்ஸ்டர். இது இன் மூவ்மெண்ட்டும் சரி, கரெக்டான பொசிஷன் போற சரி, கன்வர்ஷன்ல வந்து பெரிய இஷ்யூ இருக்கு சிட்டி லீக்ல வந்து. அவங்களுக்கு சான்சஸ் கிரியேட் பண்ணவும் ப்ராப்பரா ஆள் இல்ல. பெர்னாண்டஸ் மட்டும் நம்பி இருக்காங்க. பெர்னாண்டஸுமே சில சமயங்கள் வந்து கொடுக்குறாருன்னு தெரியல எனக்கு. அந்த மாதிரி இருக்கு. ஹாய்லண்டும் above average தான். நம்ம ஹாய்லண்டையும் ஒரே மாதிரி ஜட்ஜ் பண்ண முடியாது. ஏன்னா ஹாலண்டுக்கு கிடைக்கிற சப்ளை வேற, ஹாய்லண்ட் கிடைக்கிற சப்ளை வேற. இன்னொரு முக்கியமான விஷயம், ஹாலண்ட் வந்து ஒரு கேம்ல 4 கோல் 3 கோல் அடிச்சுட்டு போறதுக்கான அந்த இடங்களும் இருக்கு. நீங்க எல்லா மேட்சும் மொத்தமா பெர்ஃபார்ம் பண்றாருன்ற டாமினன்ஸ் இருக்கு. ஹாலண்ட் வந்து இம்பார்ட்டன்ட் மேட்சஸ் எல்லாமே கோஸ்ட் பண்ணிருக்காரு. ஆமா, அதான் உண்மையான யூசுவலாவே அதுதான். ஆமா, பிக் 6ல ஆர்சனல் கூட 2 மேட்சும் கோஸ்ட். 2 மேட்ச்ல ஒரு ஷாட் கூட இல்ல. செல்சியோட எதுவும் பண்ணல. அந்த மாதிரி பிக் மேட்சஸ்லாம் வந்து பயங்கரமா அவர் வந்து ஃபவுண்ட் அவுட் ஆயிட்டாரு. ஃபவுண்ட் அவுட் இந்த சென்ஸ் கோஸ்ட் பண்ணிருக்காரு. இம்ப்ரூவ் பண்ண முடியுமா? சின்ன பையன் தான், இன்னும் இம்ப்ரூவ் பண்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஆனா ஹாய்லண்ட்லாம் எனக்கு பிக் மேட்ச் பிளேயர் மாதிரி ஃபீல் ஆகும். ஹாய்லண்டோட சாம்பியன்ஸ் லீக் மேட்சஸா இருக்கட்டும், இல்ல பெரிய மேட்ச், இம்பார்ட்டன்ட் மேட்சஸ்லாம் வந்து இழுத்துட்டு கொண்டு போயிட்டு டீம் கொண்டு போறது. அதுவும் டுவர்ட்ஸ் இந்த 2024 ஸ்டார்டிங்ல கான்ஸ்டன்ட்டா ஸ்கோர் பண்றது. அதனால தான் இப்போ இன்னுமே அவங்க வந்து இந்த யூரோப்பா லீக் கண்டென்ஷன்ல இருக்காங்க. இல்லனா எனக்கு 10 above average தான் ஹாய்லண்ட்ல. ஹாய்லண்ட் வந்து வெரி குட் சைனிங் ஃபார் them. நானுமே ஒத்துக்கிறேன். அடுத்து ஒனானா ஆவரேஜ் நான் சொல்றேன். ஆக்சுவலா நீங்க ஆனா ஒனானாக்கு என்ன பிரச்சனை? பெரிய மிஸ்டேக்ஸ் என்னன்னா, ஒனானா வந்து நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணிருக்காப்ல. பட் ஆனா லீக்ல வந்து டாப் 5 கோல் கீப்பர்கள் எடுத்து ஸ்டாட்ஸ்க்குள்ள பாத்தீங்கன்னா டாப் 5 குள்ள இருப்பாரு. அதான் முக்கியமான விஷயம். பெரிய ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, அது பாரு அவரோட கேம் அதான்.
ஹயாக்ஸ்ல அந்த கேம் விளையாடிருக்கா, இன்டர்லே சாம்பியன்ஸ். பெப் வந்து சொல்லுவாரு, தே ப்ளே ஃப்ரம் ஒனானா, அந்த கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த சாம்பியன்ஸ் லீக் ஃபைனலுக்கு முன்னாடி சொல்லிட்டு இருப்பாரு. அந்த குவாலிட்டி இருக்கு. பட் ஆனா ஒனானாவோட கேம் வந்து கொஞ்சம் என்ன சொல்றது, கொஞ்சம் அக்ரெசிவா ஃப்ரண்ட்ல வந்துட்டு ஒரு எக்ஸ்ட்ரா வந்து ஒரு டேஞ்சரஸ் ஜோனுக்குள்ள போய் விளையாடுறது. அதான் கேம், அவரோட கேம். அந்த கேம் ஒண்ணும் பண்ண முடியாது. பட் ஆனா என்னன்னா நிறைய மிஸ்டேக்ஸ் வந்து அவாய்ட் பண்ணிருக்க வேண்டிய மிஸ்டேக்ஸ். அந்த மிஸ்டேக்ஸ்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆவரேஜ் தான். அபவ் ஆவரேஜ் கூட சொல்ல முடியாது. ஆவரேஜ் தான் சொல்ல முடியாது. ஆனா வந்து டேட்டா ரெக்கார்டும் சரி, மான்செஸ்டர் யுனைட்டட் நிறைய காப்பாத்திருக்காரு. நேத்து மட்டும் 6 ஏதோ 5 சேவ் பண்ணின பிரயோஜனம் 4 கோல் கொடுத்திருக்காரு. பட் ஆனா அந்த சேவ் இம்பார்ட்டன்ட் சேவ்ஸ்ல இவ்ளோ இம்பார்ட்டன்ட் அவர் சேவ் பண்ணது எல்லாமே அத்தனை சேவ்ஸ் தேவைப்படுது அந்த மேட்ச்க்கு. அப்படி இருந்து ஒனானா வந்து கரெக்டா ஷீல்ட் பண்ணல. ஒனானா வந்து நேத்து ஒண்ணும் இல்ல, அந்த இப்ப கேரகர் வந்து ஒரு எக்ஸாம்பிள் கிடைக்கும். ஒனானா பாஸ் பண்றாப்ல, ஒனானா பாஸ் வந்து லாங்ல தான் பாஸ் பண்ண முடியுது அவரால. பால வாங்க முடியல, பண்ண முடியலன்னு இருக்கு. ஒனானாவோட கேம் என்னது, இந்த பக்கம் பால் பிளேயிங். நீங்க ஒரு ஆர்சனல் மேட்ச் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மான்செஸ்டர் யுனைட்டடுக்கும் ஆர்சனல் மேட்ச்சுக்கும் ஒரு நடந்ததுல ஒனானா இங்க இருப்பாரு, 2 டிஃபெண்டர்ஸ் இங்க இருப்பாங்க. ஒனானா அங்க ஒரு பிளேயர் வந்ததுக்கு அப்புறம் தான் ஒனானா பாஸ் பண்ணுவாரு. ஒரு தேர்ட் சிபி மாதிரி ஒரு ரோல் இருக்கும், அந்த ரோல் இருக்கும். ஒனானா வந்து இன்னைக்கு இருக்க மாடர்ன் கோல் கீப்பருக்கான சூட்டபிள் பிளேயர் தான். இல்லைன்னா சொல்ல ஒரு அவுட்ஃபீல்ட் பிளேயர் மாதிரி தான் ஆடுவார். அவுட்ஃபீல்ட் பிளேயர் தான் பொசிஷன்ல இருக்கும்போது அந்த இதெல்லாம் பண்றதெல்லாம் இருக்குல்ல. அதனால வந்து ஒனானா வந்து நீங்க ஒனானா வந்து திட்டுவாங்க, டிகேயா இருந்தா காப்பாத்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க ஒரு இதுல இருந்து மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க, ஒரு சிஸ்டம்ல இருந்து மூவ் பண்ண ஆரம்பிச்சிங்க. டிகேயா வந்து அந்த சிஸ்டம்ல ஒர்க் ஆகலன்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. ஒனானா வந்து இன்னும் பேக் பண்ண தான் செய்வாங்க. ஒனானா ஹாய்லாண்ட்லாம் வந்து அவங்களோட பெரிய ஆவரேஜ் டென் ஹாக் இருக்கும் பட்சத்துல ஒனானா அடுத்த சீசன் இருப்பாரு. கண்டிப்பா இருப்பாங்க. எனக்கு யார் வந்தாலும் ஒனானா வச்சுப்பாங்க தெரியுமா. அவங்களுக்கு தெரியும் ஒனானாவோட கேப்பபிலிட்டி என்னன்னு, அத இருப்பாங்கன்னு தான் தோணுது. அடுத்து ஒனானாக்கு அடுத்து அம்ராபாட். அந்த ஒரு என்னன்னா அந்த யூசுவலா அந்த வேர்ல்ட் கப் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து ஒரு ஸ்கேமர்ஸ் வருவாங்க, திடீர்னு வந்து ஹிட் ஆயிரும். அவ்வளவுதான் டக்கு தூக்கு. இந்த இவரு குலெர்மோ ஓச்சோவான்னு ஒரு கோல் கீப்பர் உண்டு மெக்சிகோ. எங்கேயுமே கூட்டு போக மாட்டாங்க, லீக்ல வந்து பெர்ஃபார்மே பண்ண மாட்டாரு. வேர்ல்ட் கப்னு வந்தா மட்டும் தனியா தெரிவாரு ஆளு. மெக்சிகோ என்னடா உயிரை கொடுத்து விளையாடுற யாராடி, அந்த மாதிரி. சோ அந்த மாதிரியான ஒரு கேட்டகரி தான் எனக்கு தெரிஞ்ச அம்ராபாட்லாம். எதுவுமே பண்ணல. அந்த மான்செஸ்டர் யுனைட்டட் குவாலிட்டி எல்லாம் கேட்டிங்கன்னா டவுட். கண்டிப்பா இல்ல, டேபிள் குவாலிட்டி கூட கிடையாதுங்க, ஒரு கஷ்டம். அம்ராபாட் வந்து உண்மையாவே கொஞ்சம் ஸ்கேம் பண்ணிட்டாருன்னு தான் சொல்லணும். இல்ல மொத்தமாவே என்ன சொல்றது, இவங்க எல்லாமே ஃப்ளாப்னு சொல்லி கேட்டகரைஸ் பண்றது வந்து எரிக் டென் ஹாக் பெரிய ரோல் இருக்கு. இல்ல ஆக்சுவலா நான் ஏன் மேன்யூ வந்து ரொம்ப ஹார்ஷா பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு இன்ஜுரிஸ் டூ மெனி இன்ஜுரிஸ் அவங்களுக்கு. அது ஒரு அதனால நான் ரொம்ப ஹார்ஷா பேசுறது வந்து இட்ஸ் நாட் ஃபேர் அப்படின்னு தோணுது. செல்சிக்கும் அப்படிதான், பட் ஓகே வேற வழி. அடுத்து ஸ்பர்ஸ் வேண்டர்வென். நீங்க நான் வேண்டர்வென் வந்து நான் உங்களுக்கு என்ன வேணான்றீங்களா? செம்ம ஹிட்டுங்க அவர். எஸ் செம்ம ஹிட். அங்க இருக்கிற வேண்டர்வென் சரி, ரொமேரோ போன சீசன் வந்தாரா? ஆமா, ரொமேரோ முன்னாடி வந்துட்டாரு. விகாரியோ இந்த சீசன் விகாரியோ இன்ஸ்டன்ட் ஹிட் தான். அங்க ரெண்டு ஆக்சுவலா வந்து டோட்டனம் எடுத்த ஸ்பீடுக்கு அடிச்சு ஆடின ஆட்டத்துக்கு அவங்க எங்கேயோ இருக்க வேண்டிய வேண்டர்வென் இன்ஜுரி வந்துச்சு. ஆமா இன்ஜுரி, அந்த ஒரு விஷயம் ஒரு பெரிய பிரச்சனை. இன்னொன்னு சொல்றேன், வேண்டர்வென் சிங்கிள் ஹேண்டடா டிஃபெண்ட் பண்றாருங்க இந்த டீமை. ஏன்னா மத்த எல்லாரும் செம்ம ஹைலைன் பிடிக்கும் போது வித் பேஸ் எல்லாரும் பீட் பண்ண ஹைலைன்ல வந்து இல்ல அந்த டீம் ரொமேரோ வேண்டர்வென், அதுக்கப்புறம் இங்க இந்த பக்கம் தான் இவர் பேர் என்ன, 4 பேருமே வந்து அதுக்கப்புறம் விகாரியோ வந்து ஒரு யூனிட்டா வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 10-15 மேட்ச் ஆடினாங்க. அந்த 10-15 மேட்ச் வந்து நானே வந்து என்னடா இப்படி ஆடுறாங்கன்னு இருந்துச்சு எனக்கு. என்னன்னா அவங்க அந்த யூனிட்டா ஜெல் ஆயிட்டாங்க. நம்மளுக்கு வந்து ஒன்ஸ் அந்த 5 பேர் ஜெல் ஆயிட்டாங்கன்னா அவங்கள அடிக்கிறதோ இல்லாட்டி மிஸ்டேக்ஸ்ல தான் கோல் போகும். எமர்சன் ராயல் கம்மி தான். அவங்க எமர்சன் ஸ்டார்டிங்ல வேற யாரும் பேர் மறந்துச்சு எனக்கு. இவங்க அந்த இது ஜெல் ஆயிட்டாங்கன்னா, டிஃபெண்டர்ஸ் ஜெல் ஆயிட்டாங்கன்னா அவங்கள டிஃபெண்ட் பண்றதே கஷ்டம். அவங்க ஆக்சுவலா ஹைலைன் தான் விளையாடுறாங்க. ஆனா வந்து இவங்க 2 பிளேயர்ஸோட பாசிங் அக்யூரசி இருக்குல்ல, ரொமேரோவும் சரி வேண்டர்வென் பயங்கர ஷாக்கிங்கா இருந்துச்சு. என்னடா இப்படி ஆடுறாங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் விகாரியோட பால் பாசிங் எபிலிட்டி அதுவுமே பயங்கர ஷாக்கிங்கா இருந்துச்சு. அங்க வந்து ஸ்டார்டிங்ல அவங்க வந்து ரிச்சர்ட்சன் வந்து ஃபார்ம்ல இல்ல. ஸ்டார்டிங்ல ரிச்சர்ட்சன் ஃபார்ம்ல எனக்கு இன்னுமே எனக்கு என்னன்னா ரிச்சார்லிசன் வந்து இப்படி ஒரு ரிடம்ஷன் வைப்பார் நான் எதிர்பார்க்கல. 13 கோல் 14 கோல் அடிச்சாரு. போன மேட்ச்ல கோல் அடிப்பாரு. டீம் வந்து ஒரு மாதிரி ஜெல்லானாங்க. அவர் ரிச்சர்ட்சன் வந்து கீழ சன்ன வந்து ஸ்ட்ரைக்கராவும், ரிச்சர்ட்சன் வந்து லெஃப்ட்ல இருந்து கொண்டு வரதுக்கும் ட்ரை பண்ணாங்க. ரைட்ல இருந்து கொண்டு வந்து லெஃப்ட்ல இருந்து கொண்டு வந்து ட்ரை பண்ணாங்க சில சமயம் நடுவுல. அந்த டீம் ஒரு மாதிரி இதுல இருந்துச்சு. அதுக்கப்புறம் சார், அதுக்கப்புறம் வந்து நடுவுல இன்னொருத்தர் பேர் வந்துச்சு மிட்ஃபீல்டர்ல ராஜர்ஸ் அவர் பண்ணி குஸ்லெவ்ஸ்கி. அவங்க குஸ்லெவ்ஸ்கி அவங்க ஆல்மோஸ்ட் வந்து அந்த டீம் வந்து டாப் 4 கண்டென்ஷனுக்கான குவாலிஃபைட் டீம் தான், இல்லைன்னு சொல்ல. எங்கேயோ லைட்டா மிஸ் பண்ணிட்டாங்க அவங்க. அவங்க அந்த ஃபார்மேஷன்லயோ இல்லாட்டி பிளே இன்டென்ஷன்லயோ சம்திங். அவங்க பயங்கர என்டர்டெய்னிங் ஃபுட்பால் ஆடினாங்க. கிளாப் ஃபுட்பால் மாதிரி தான் இருந்துச்சு.
கிளாப்போட ஃபுட்பால் மாதிரி தான் இருந்துச்சு. என்டர்டெய்னிங் ஃபுட்பால் ஆனாங்க. ம். ஃபர்ஸ்ட் 10-15 மேட்ச் சூப்பரா ஆடுனாங்க. ஆமா. அதுக்கப்புறம் அப்படியே ஃபேட் ஆயிட்டாங்க. ஆஸ் ஆல்வேஸ் ஸ்பர்ஸ் இது பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளவுதான். ஸ்பர்ஸ் இந்த லாஸ்ட் மேட்ச் தான் பயங்கர ஸ்பர்ஸ். ம். இந்த 4 மேட்ச் ஆமா. அது அதுதான் ஸ்பர்ஸ். பாவம் எங்கேயோ இருக்க வேண்டிய டீம் ஆக்சுவலா டாப் 4 ஈஸியா வர வேண்டிய டீம் டாப் 4 ஈஸியா சொதப்பிட்டாங்க. கம்ஃபர்ட்டபிளா டாப் 4ல இருந்திருக்கும். 4 மேட்ச் பேக் டு பேக் லாஸ்ன்றதெல்லாம் மன்னிக்கவே முடியாது. எப்படி என்ன அந்த டீம் அதுவும் சாதாரணமா தோத்தாங்க. எல்லாம் அவ்வளவு மோசமா இத்தனைக்கும் இன்ஜுரி இல்ல. ஆமா. பெருசா இல்ல. எல்லாருமே இருக்காங்க. இருந்தாங்க. அது பயங்கர correct. ஷாக்கா இருக்கு எனக்கு. ஸ்பர்ஸ் மேட்ச் வந்து அதே மாதிரி நல்ல ஃபார்ம்ல ஏதாவது வருவாங்கன்னு பார்த்தா நல்லா இருக்கும் எங்களுக்கு. அடுத்து ஆக்சுவலா நான் வேண்டர் வந்து இன்ஸ்டன்ட் ஹிட்னே சொல்லுவேன். குறிப்பா ரெக்கவரி பேஸ். இவ்ளோ ஹை லைன் ஆடும்போது ஒரு அவங்க டாப் 4 பிளேயருக்கு வந்து ரெக்கவரி பேஸ் இருக்கு. அவங்களோட டாப் 4 மட்டும் வந்துட்டாங்கன்னா எல்லாருமே இன்ஸ்டன்ட் ஹிட் தாங்க. ஆனா இல்லாம ஏஞ்சே உட்பட எல்லாரும் இன்ஸ்டன்ட் ஹிட் தாங்க. ஆமா. டாப் 4 தான் அவங்களோட இதா இருந்தது. அதிகபட்சம். அந்த இது எடுத்துட்டாங்கன்னா கரெக்ட் தான் இருக்கும். அடுத்தது விகாரியோமே நான் விகாரியோ வந்து ஸ்பர்ஸ் வந்து கம்மியா போறாங்கன்னா விகாரியோ எங்க will go for places. ஆமா. அதுவும் விகாரியோல பெப் கீப்பருங்க ஆல்மோஸ்ட். ஆமா இல்ல நல்லா இப்போ இது மாடர்ன் டேனால எல்லாரும் பட் ஆனா அக்யூரசி இருக்குல்ல. எடர்சன் நேத்து எடர்சன் வந்து ஒரு கோல் போறதுக்கு முன்னாடி எடர்சன் பாஸ் வந்து கரெக்ட்டா டிப்ரோயினே அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டா வந்து ஹாலண்ட் 2 பாசஸ் போயிடுச்சு. அந்த விஷன் இருக்கணும்ல. அந்த விஷன் இருந்துச்சுன்னா போதும் எங்களுக்கு. அடுத்தது வந்து மேடிசன் வந்து ஸ்டார்டிங் ரொம்ப நல்லா பண்ணாரு. மேடிசன் வந்து ஹெல்ப் பண்ணல. அபவ் ஆவரேஜ் இல்ல ஆவரேஜ்க்குள்ள தான் சொல்லுவானுங்க. நான் இந்த சீசன் ஸ்டார்ட் பண்ண விதத்தை பார்த்தனா மேடிசன்ல கிளட்ச் கிடையாது. ஆமா. அது ஆக்சுவலி மேடிசன் எங்கேயோ வர ஆனா மேடிசன் வந்து ஓபனிங்ல வந்து பண்றதுக்கு வந்து டேய் மேடிசன்டா வரீங்களாடா ஓடேகார்ட் சண்டை போறீங்களா? பெர்னாண்டஸ் கூட சண்டை போறீங்களான்னு கேட்டாங்க. டேய் அவன் கிளட்ச் கிடையாது. போனாங்க. ஆமா. அவன் கிளட்ச் கிடையாதுடா நிப்பாட்டுவான்டா வெயிட் பண்ணுங்கடான்றா நின்னுட்டான் கரெக்ட்டாவே. கடைசில சொதப்பிட்டாரு. இந்த டுவர்ட்ஸ் இந்த எண்ட்ல வந்து மேடிசன் வந்து பெரிய லெவல்ல இம்பாக்ட் பண்ணல. சோ அதனால மேடிசன் வந்து நான் அபவ் ஆவரேஜ் தான் சொல்லுவேன். கன்சிடரிங் என்னன்னா முதல்ல ஸ்டார்டிங் உண்மையா நல்லா கொடுத்தாரு அப்படின்ற ஒரு விஷயம். ஸ்டார்டிங்ல சூப்பரா கொடுத்தாங்க. நல்ல ஸ்டார்டிங். அடுத்து வந்து பெட்ரோ போரோ நான் ஆவரேஜ் தான் சொல்லுவேன். எனக்கு தெரிஞ்சு பெரிய லெவல்ல மேபி லைக் அபவ் ஆவரேஜ் சொல்லலாம். எல்லாரும் அபவ் ஆவரேஜ் தாங்க. அங்க எல்லாரும் அபவ் ஆவரேஜ் இன்ஸ்டன்ட் ஹிட் அந்த கேட்டகரியில வருவாங்க. அந்த டீம் வந்து டோட்டலாவே ஒரு மாதிரி என்டர்டெய்னிங்கா வந்து வேற ஒரு டைமென்ஷன் கொண்டு வந்து கொடுத்தாங்க. எல்லா டீமுக்கும் சேலஞ்ச் பண்ற மாதிரி இருந்தாங்க. 10-15 கேம்ஸ்க்கு அப்புறம் மொத்தமாவே அந்த 10-15 கேம்ஸ் இந்த நம்பர்ல சொல்லல. அந்த ஒரு ஸ்டார்டிங்ல ஒரு 2 to 3 மந்த்ஸ் அந்த நம்பருக்கு அப்புறமே டோட்டலாவே அந்த டாமினேஷன் வந்து கம்ப்ளீட்டா இறங்க பார்க்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த இதுல தான் போச்சு. ஆனா இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த டீம்ல இத்தனை நியூ பிளேயர்ஸ் வச்சுட்டு இவ்வளவு ஜெல் பண்ணி கொண்டு வந்து பெரிய அது ஏஞ்சே தான் பாராட்டணும். அது ஏஞ்சே தான் பாராட்டணும் சீரியஸாவே. ஏன்னா மனுஷன் கொஞ்சம் டிஃபெண்ட் பண்றது கத்துக்கிட்டா நல்லா இருக்கும். அவர் பண்ண மாட்டேன்றாரு. அதான் சொல்ல மாட்டேன். நான் பண்ண மாட்டேன். வைராக்கியமா இருக்க கூடாதுங்க. 9 பிளேயர் வச்சு டிஃபெண்ட் பண்ண மாட்டேன்றாரு. ஐயோ சரி நல்ல வேளை அது அந்த புண்ணிய தலைவனுக்கு ஒரு ஹேட்ரிக் கிடைச்சது. இல்லாட்டி 10 கோல் வச்சிருப்பீங்க. ஹிட். அடுத்தது வந்து குலுசவ்ஸ்கி ஆவரேஜ் தான் கேட்டா. நான் அபவ் ஆவரேஜ் கூட நிறைய மேட்ச் வின் பண்ணி கொடுத்திருக்காரு. வேண்டர்வன் அவங்கள மாதிரி இல்லனாலும் குலுசவ்ஸ்கி வந்து நிறைய மேட்ச் வின் பண்ணி கொடுத்தாரு. அபவ் ஆவரேஜ் வச்சிருக்காங்க. நான் அபவ் ஆவரேஜ் ஏன் கொடுக்க மாட்டேன் அப்படினா வின் பண்ணி கொடுத்ததனால தான் நான் வைக்கிறேன். அவர்ட்ட இருந்து எதிர்பார்ப்பு வேற. அவர் போன சீசன் வந்து லோன்ல இருக்கும்போது பயங்கரமா இம்பாக்ட் கொடுத்த இம்பாக்ட் வந்து சீசன் அந்த டீம் வந்து ஃப்ரெஷ் டீம். ஆல்மோஸ்ட் பிளேயிங் 11 ஃப்ரண்ட் அதுவும் குறிப்பா என்ன ஹாரி கேன் மாதிரியான ஒரு பிளேயர் வெளியே போகும்போது பெரிய பிளேயர் போகும்போது நல்லா ஆடுவாங்கன்னு சொல்லுவாங்க. இவங்க ஆக்சுவலா அதை ப்ரூவ் பண்ணாங்க. நல்லா ஆடினாங்க. அந்த டீம் மொத்தமா ஜெல் ஆயிட்டு ஏதோ 3-4 சீசன் ஆன டீம் மாதிரி ஆடினாங்க. எனக்கு பயங்கர ஷாக் அந்த டீம்லாம். அந்த மாதிரி தான் இருந்தாங்க. சோ ஓகே ரைட். எனக்கு தெரிஞ்சப்போ ஸ்பர்ஸ் எல்லாமே கிட்டத்தட்ட அபவ் ஆவரேஜ் மாதிரி தான் வருவாங்க. அதுவும் என்னன்னா ஒரு ஏன்னா அவங்க இன்னும் எதிர்பார்த்து எய்ம் பண்ணாங்கன்னு இருக்குல்ல. டாப் 4 எய்ம் பண்ணாங்க. டாப் 4 கண்டென்ஷன் தான் இன்னும் இருக்காங்க. ஆனா அது கண்டென்ஷன்ல இருக்காங்கன்னு சொல்ல முடியாது. பட் ஓகே 5th வந்துட்டாங்க. இன்னும் 3 கேம் தான் இருக்குன்னு சொன்னீங்க. 3 கேம் இருக்கு. 7 கேம் 7 பாயிண்ட்ல இருக்காங்க. ஆனா 3 கேம் வின் பண்ணி டெக்னிக்கலி கண்டென்ஷன் ஆனா முடியாது. ஓகே சோ எனக்கு தெரிஞ்சு இது யுனைட்டட் தான் கொஞ்சம் அவங்களோட இது பிரச்சனையா இருக்குது. சிட்டி ஓரளவு கொஞ்சம் ஆன் அண்ட் ஆஃப். எனக்கு தெரிஞ்சு அவங்களோட பழைய பிளேயர்ஸே நல்லா பண்ணிட்டாங்க. ஆக்சுவலா இந்த சீசன் கிரேட்டஸ்ட் எஸ்கேப் சிட்டி சொல்லுவாங்க. டி ப்ரூய்னே வந்து நாட் இன் ஃபார்ம். அதுக்கப்புறம் வந்து இதுல வரல பிரச்சனை இருந்தாரு. பெப்ன்ற ஒரே ஒரு ஆளோட இதனால அந்த டீம் வந்து ஆல்மோஸ்ட் அவங்க இந்த சீசனே வந்து அவங்க ஆல்மோஸ்ட் வந்து பெப்போட பேசிக்ஸ் மட்டும் பண்ணிட்டே இருக்காங்க. அது கரெக்டா ஹிட் ஆயிட்டே இருக்கு. அவ்வளவுதான் இருக்கு. பெருசா எக்ஸ்ட்ரானரியா வந்து அவங்க எதுவுமே பண்ணல. எக்ஸ்ட்ரானரி சென்ஸ் அந்த பேசிக்ஸ் வந்து ப்ராப்பரா வச்சிருக்கிறது எக்ஸ்ட்ரானரி தான் சொல்ல போனா. ஓகே அதை வந்து மாத்தாம வச்சிட்டாங்க. இந்த சீசன் வந்து பெரிய டிசப்பாயின்ட்மெண்ட் வந்து கிளாப் தான். அது ஆக்சுவலா ஸ்டார்டிங் நல்லா பண்ணாருங்க. எனக்கு தெரிஞ்ச லிவர்பூல் வந்து அவங்க கேட்டது எல்லாமே கிடைச்சது. 7-8 பாயிண்ட்ங்க லீடு. 8 பாயிண்ட் லீடு. ஏதோ நோ ஒன் வித் எனி எக்ஸ்ட்ரா கேம்ஸ் இன் ஹேண்ட். 25 மேட்ச்ல 8 பாயிண்ட் லீடு. அது கூட விடுங்க. யூரோப்பாவை எப்படிங்க தவற விட்டீங்க? அது யூரோப்பாவது யார் கிட்ட தவற விட்டீங்க? அட்லாண்டா கிட்ட போய் தவற விட்டுட்டு வந்திருக்கீங்க. சோ அது ஒன்னு இருக்கு. எஃப்ஏ கப்பும் இதோட மேனியோட அது இந்த டீம் எல்லாம் ஒரு பெரியாத லீக் கப் மட்டும். ஐயோ லீக் கப் பண்ணி அங்க அடிச்சிருந்தா இந்நேரம் வந்து போச்சுடா அப்படின்ட்டு இருப்பீங்க.
ஸோ செல்சி வந்து எனக்கு தெரிஞ்சு நம்ம ஒரு விஷயத்துல மட்டும் கொஞ்சம் ஆன் அண்ட் ஆஃபா இருக்கிறோம். இது என்னன்னா குஸ்டோவோட சைனிங். குஸ்டோ வந்து என்ன கேட்டா அபவ் ஆவரேஜ், உங்களுக்கு ஆவரேஜ். அந்த இதுல தான் இருப்பேன் என்ன நான். கேட்டா instant நான் hit குள்ள ஹிட் சொல்ல மாட்டேன், அபவ் ஆவரேஜ் நான் சொல்லுவேன். ம். ஆர்சனல்ல நான் மத்த எல்லாமே அக்செப்ட் பண்ணிட்டேன். ஹாவர்ட்ஸ் வந்து Havertz இது instant hit. அத வந்து கமெண்ட்ல உங்கள போட்டு செய்வாங்க. நீங்க அத வந்து செல்சி நீங்க ஃபேன்ஸ்லாம் வந்து பண்ணீங்க. கூட்டு செய்ய கண்டிப்பா அப்படி கிடையாது. ஆர்சனல் ஃபேன்ஸே செய்வாங்க. தலைவரே இதெல்லாம் தப்பு தலைவரே அப்படின்னு அவங்களே சொல்லுவாங்க. ஸோ இதுதான் எங்களோட வேர்டிக்ட். உங்களோட வேர்டிக்ட் என்னன்றதை கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த எபிசோட்ல உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது லியோ. Thank you. தி லெஜண்ட் சரவணா ஸ்டோர்ஸின் அக்ஷய திருதியை ஆஃபர். சவரனுக்கு 1000 ரூபாய் தள்ளுபடி மே 12 வரை.